Hi guys, welcome to developers tutorial and this video. இந்த வீடியோவில் பேசிக் HTML and CSS யூஸ் பண்ணி லாகின் அண்ட் சைன் அப் பேஜ் எப்படி பண்ணுறங்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வியூவை கிளிக் பண்ணி ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் எனேபிள் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். 2 .htmlங்கிற ஃபார்மேட், ஒன்று வந்து .cssங்கிற ஃபார்மேட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2 பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பேஜ் ஒன்று, மறுபடியும் சைன்அப் பேஜ் ஒன்று. சரி, ஓகே, நம்ம இப்போ கடைசியாக டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். index.css. ஓகே, தென் நம்ம இப்போ ஓப்பன் வித் கோட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரைட் கிளிக் பண்ணி ஓகே, நம்ம இப்போ டாக்குமெண்ட் டைப் என்னென்னு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாக்குமெண்ட் டைப் HTML, தென் HTML டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கெட் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காக நம்ம ப்ரௌசர் டேபோட டைட்டில்லாம் மென்ஷன் பண்ணிடலாம். டைட்டில்ங்கிற டேக்கில் டைட்டில் என்ன கொடுக்கலாம்? ஓகே, HTML பேஜ்னே கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பாடி டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாடி டேக்கில் ஒரு மெயின் கண்டெய்னருங்கிற டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூடயே சப் மெயின் ஒரு கண்டெய்னர் ஒன்று இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் நம்ம இப்போ நம்மளோட ஃபார்மை டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஒரு H3ங்கிற டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு டைட்டில் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற டைட்டில். ஓகே, நம்ம ஒரு இன்புட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ பிளேஸ் ஹோல்டரை வந்து யூசர் நேம்னு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிளுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம யூசர் நேம்னே கொடுக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் டேகை. ஓகே, நம்ம பிரேக் டேக் ஒன்று கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம அடுத்த ஒரு இன்புட் வாங்கும்போது கீழே வரும். நெக்ஸ்ட் லைனில் சேம் காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பண்ணிங்க. நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். டைப்பு ப்ளேஸ் ஹோல்டரும் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டனுக்கு வந்து நம்ம இப்போ ஓகே சைன்இன்னை வைப்போம். சைன்இன். ஓகே, நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று மென்ஷன் பண்ணிடலாம். கிளாஸ் வந்து BTN கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டனோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டோம். ரைட், ஓகே, நம்ம இப்போ போய் இந்த ஃபோல்டரில் login.html டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நைஸ். நம்ம இப்போ வந்து CSS ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கு ரெல் வந்து ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துங்க. ஸ்டைல் ஷீட். ஓகே கைஸ், நம்ம இப்போ HRF கொடுக்கலாம். எந்த ஃபைலை லிங்க் பண்ணமோ அந்த ஃபைலை கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம CSS ஃபைலை கொடுத்துடலாம். index.css. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் டேகை. தென் ஓகே, நம்ம index.cssல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் கண்டெய்னரை நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து ஃப்ளக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை சென்டர் கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்து சென்டர் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் F1 வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், F1. ஓகே, நைஸ். ஹைட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஹைட் வேணும்னு 700 பிக்சல்ஸ். ஓகே, வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ சப் மெயினை டிசைன் பண்ணலாம். இதில் மார்ஜின் டாப் மேலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கீழே வேணும்னு டிசைட் பண்ணி 250 பிக்சல்ஸ் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்கும். ஐ ஹோப். நம்ம சப் மெயினோட ஹைட்டை வந்து 400 பிக்சல் ஆகும். வித்தை வந்து ஒரு 400 வைப்போம். நம்ம லாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவைப்படும் போது
400 பிக்சல்ஸ் வச்சுட்டு இந்த ஹைட்டு 300 இருக்கட்டும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக்ரவுண்ட் இதோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். என்ன கொடுக்கலாம்? அந்த C93D8 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நீட்டாக இருக்குது. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே நம்ம இந்த பார்டர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அதை கொஞ்சம் அப்படியே கர்வ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்டர் ரேடியஸ் கொடுத்தோம்னா நம்ம அதோட கொஞ்சம் கருவாகும். லைட்டாக 5 பிக்சல்ஸ் கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அந்த கருவாக இருக்குது. ஓகே நம்ம இப்போ அந்த இன்புட்டை நம்ம டிசைன் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்புட்டை கால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டாட் வைக்க தேவையில்லை. வித் 80 பிக்சல்ஸ் கொடுத்துடலாம். நம்மளோட பேடிங் வந்து 15 பிக்சல்ஸ் போதும். பேடிங் 15 பிக்சல்ஸ். மார்ஜின் அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ஜினோட டாப் வந்து 5 பிக்சல் ஆகும். மார்ஜின் ரைட் 0 பிக்சல் ஆகும். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 22 பிக்சல் வச்சிடலாம். தென் மார்ஜின் லெஃப்ட் வந்து 0 பிக்சல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்லைன் பிளாக்னால் கொஞ்சம் இன்புட்கெல்லாம் நீட்டாக இருக்கும். பார்டர் நன் கொடுத்துடலாம். ஓகே தென் நம்ம இப்போ பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். F1 அது நீட்டாக இருக்கும். நம்ம மெயின் கண்டெய்னருக்கு கொடுத்த கலர் தான். பாருங்கள் இப்போ நீட்டாக இருக்குது. ஓகே நைஸ், வெல் அண்ட் குட். இப்போ நம்ம சப்மெயினில் பேடிங் லெஃப்ட் கொடுத்துடலாம். நம்மளோட இன்புட் வந்து ஒரு 30 பிக்சல் சென்டரில் தள்ளி இருக்கணும். பாருங்கள் நம்ம நினச்ச மாதிரியே மூவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ஓகே நம்ம இப்போ அந்த H3 டேகை சென்டர் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் அலைன், அதுக்கு நீங்கள் சிம்பிளாக டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு கொடுங்க. சென்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சென்டர் வந்துடுச்சு. அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும். அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். டாட் பட்டனோட இதை நம்ம டிசைன் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் நான் ஃபஸ்ட்டு வந்து சும்மா டெஸ்டிங்காக க்ரீன் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து கிரே கொடுத்து பார்க்கலாம். கிரே கொடுப்போம், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்ம டிசைன் பண்ணுறது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேடிங் கொடுக்கலாம் ஒரு 5 பிக்சல். ஓகே ரைட். தென் நம்ம ஒரு பார்டர் வித்து கொடுத்துடலாம். நல்லாயிருக்கு பார்டர் வித்து கொடுத்தா. 1 பிக்சல் கொடுத்துடலாம். ஓகே பேக்ரவுண்டு பார்டர் கலர் வந்து என்ன கொடுக்கலாம்? அதுவும் கிரேவே கொடுத்துருவோம். கிரே கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். பார்டர் வரலையே, பார்டர் ரேடியஸ். ஓகே பார்டர் ரேடியஸ் அது ஒரு நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு ஓகே 5 பிக்சல் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாம், நம்ம சேஞ்சே பண்ணிடுவோம். ஓகே நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த நம்மளோட அந்த டிவை கொடுத்து வைப்போம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கேஷ் பண்ணி அதான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே இது கொடுத்துருங்க. கலர் வந்து ஓகே நல்லாயிருக்கு. கலர் வந்து நம்ம இப்போ ஒயிட் ஸ்மோக் கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த பிங்க்குக்கு தெரியும். ஒயிட் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்டர் கலரும் நம்ம ஒயிட் ஸ்மோக்கே கொடுத்துருவோம். ஓகே இப்போ நம்ம பார்டர் வித்து வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம், கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும். பார்டர் வித்து ஒரு 3 பிக்சல் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஃபாண்ட் சைஸு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஐ கேன் இன்க்ரீஸ் மை ஃபாண்ட் சைஸ். 20 பிக்சல் வைக்கிறேன். ஓகே நைஸ். நம்ம இப்போ வித் இன்க்ரீஸ் பண்ணிடலாம்.
ஒரு 50. ஓகே ஓகே, நைஸ், நல்லா இருக்குது. 50% கொடுத்துட்டு மார்ஜின் லெஃப்ட் கொடுங்க. அதை ஒரு 50 பிக்சல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூவ் ஆயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் மார்ஜின் லெஃப்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். சரி, அது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதோட கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். அதுவும் ஒயிட் ஸ்மோக்கே கொடுங்க, ஏன்னா அது பிங்க்குக்கு நல்லாயிருக்கு. சூப்பர், நல்லா வந்திருக்கு டிசைனு. இப்போ நான் 70 பிக்சலாக வைக்கிறேன், கொஞ்சம் மாற்றினேன், நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே, வெல் அண்ட் குட். இப்போ நம்ம லாகின் பேஜ் செம்மையாக டிசைன் பண்ணிட்டோம். அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஒரு இன்புட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படியே விட்டுருங்க. யூசர் நேம் மட்டும் இமெயில்னு சேஞ்ச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளேஸ் ஹோல்டரில் இதில் சைன் இன்னை ரெஜிஸ்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர், ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஓகே, இப்போதைக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 2 பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ லாகின் பேஜிலிருந்து சைனப் பேஜுக்கு வரக்குண்டான ஒர்க்கை பார்க்கலாம். login.html கொஞ்சங்க பேராகிராஃப் பி டேக் ஒன்று கொடுத்துட்டு நியூ யூஸர் டைப் பண்ணிங்க. இப்போது நம்மளுக்கு அந்த அடுத்து வர வேண்டிய வேர்ட்ஸ் வந்து நம்ம அண்டர்லைனில் வரணும். ஓகே, அதில் ஏ டேக் க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே பி டேக்கில் உள்ள க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரியேட் அக்கௌண்ட்டை டச் பண்ணால் நம்ம சைனப் பேஜுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹெச்ஆர்எஃப் யூஸ் பண்ணி இப்போது டெமோக்கு கேஸ் கொடுத்துடலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்டர்லைன் ஆகிடுச்சு நம்ம க்ரியேட் அக்கௌண்ட்டு. ஆனால் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாமல் நியூ யூஸர் அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன ட்ரிக்னால், இப்போ வந்து நம்ம நியூ யூஸருக்கு பக்கத்தில் நமக்கு எங்கே வேணுமோ @nbsp கமெண்ட் டைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குமோ பாருங்கள். ஸ்பேஸ் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் வர வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பி டேக் வந்து CSSல டிசைன் பண்ணலாம். ஓகே, நம்ம பி டேக் இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று மென்ஷன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் வந்து யூஸர்னு கொடுத்துடலாம். யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ CSSல நம்ம யூஸரை வந்து கால் பண்ணலாம். .user, ஓகே, கால் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் அலைன் மூலிமா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை சென்டர் கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து இப்போ 17 பிக்சல்ஸ் வச்சிடலாம். ஓகே, கலர் வந்து நம்ம ஒயிட் ஸ்மோக் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் as பிங்க் கலருக்கு வந்து அது செம்ம சூட்டபிள். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த க்ரியேட் அக்கௌண்ட் வந்து .userல ஏ டேக்கில் கலர் ப்ளூ கொடுத்துடலாம். கலர் ப்ளூ நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே கலர் தான் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேஜ் டு பேஜ் நம்ம லிங்க் கொடுக்கலாம். கொடுத்துருந்த இடத்துல நம்ம இப்போ எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட நேம் கொடுங்க. நான் signin.html கொடுத்துருக்கேன். ஓகே, மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம signin.htmlல வித் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த சப்மெயின் நம்ம கொடுத்துருந்ததில் ஜஸ்ட் நீங்கள் மெயின் மட்டும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ index.css வாங்க. ஜஸ்ட் அந்த சப்மெயின் அப்படியே ஒரு காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த சப்மெயின் இருக்க மெயின் சப்பை மட்டும் தூக்கிடுங்க. மெயின் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கிளாஸ் நேம் signinல. இப்போ ஹைட்டு மட்டும் 350 இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக செமையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம signin.htmlல சேம் as p tag ஒன்று கொடுத்துடலாம். p tag ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண யூஸர்னால் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம லாகினுக்கு போகணும்னு சொல்கிறோம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்.
இப்போ ஏ டேக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ HREF அதில் நம்ம இப்போ எங்கே போகணும், லாகின்னுக்கு போகணும். ஸோ நம்ம login.html டைப் பண்ணிடுங்க. எந்த பேஜுக்கு உங்களுக்கு போகணுமோ லாகின் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம லாகின் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பிக்கு அதே சேம் ஆஸ் நீங்கள் கிளாஸ் நேம் வந்து யூசர் நேமே கொடுத்துடலாம். நம்ம நம்ம சேவ் நம்ம வந்து அந்த வித்து மட்டும்தான் ஹைட்டு மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். 350 பிக்சல் கொடுக்குறேன், பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்குது ரொம்ப. ஓகே, நம்ம இப்போ லாகின் பேஜ் அண்ட் சைன்அப் பேஜ் செமையாக டிசைன் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஒர்க்காக தான் செக் பண்ணலாம். லாகின் கொடுத்தா லாகின் பேஜுக்கு வருது, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா ரெஜிஸ்டர் பேஜுக்கு வருது. ஓகே கைஸ், ஃபியூச்சர் வீடியோஸில் HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய் பாய் மக்களே.